Hello students, I welcome you all for today's session. In today's class, we are going to discuss about functions with the parameters. So in this class, I am going to briefly explain about what is parameters and arguments. So how you are able to pass the values to the parameters. So which is also called as passing parameters. So how you can able to pass the parameters values to the parameters, that you can able to watch the video fully and do your assignment. Hello students, in today's class we are going to continue the next topic, parameterized functions. So last session I have given brief explanation about what is user defined function with some examples we have seen. So we can continue the next topic as parameterized function. So what definition is given in your book? It is used to share some data between, that is information between function declaration and function call statement part inside the program. So this is one of the definition. The information is shared between function declaration and function calling statement that should be inside the program. இது முக்கியமான ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது, டெஃபினிஷனாக இருக்குது. I will explain with example what is the meaning of this definition. And one more thing you have to know, parameter is also called as arguments. இப்போ variables also called as parameters ன்னு சொல்லியிருந்தேன். Parameterக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா argumentsன்னு சொல்கிறாங்க. ஏன் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா வேல்யூஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஸோ வாட் ஆர் த வேல்யூஸ் யூ பாசஸ் ஃப்ரம் தி ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட், தட் பர்டிகுலர் பெராமீட்டர் வில் அக்செப்ட் த வேல்யூ. அந்த மாதிரி அது வேல்யூவை அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு இன்னொரு டேர்ம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ். எல்லாமே ஒரே மீனிங் தான், பெராமீட்டர் சொல்லலாம், ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் வேரியபிள்ஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். So suppose if you denote more number of values inside the function, you can separate with the comma. இப்போ நான் ஒரு 2 or 3 வேரியபிள்ஸ் நான் உள்ள ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே கொடுக்கும்போது ஒவ்வொரு வேரியபிளையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு கிவ் கமா நோட்டேஷன்ஸ். அந்த கமா சிம்பிளை நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பிஃபோர் கோயிங் டு சி அண்ட் புக் எக்ஸாம்பிள், ஐ வில் ஷோ யூ. ஐ ஹாவ் கிரியேட்டட் ஒன் எக்ஸாம்பிள். லெட் us see that. So I have created one example in parameterized function. So as usual, you have to start PHP program with this function, with the start value, PHP, open notation of PHP. So I'm going to give two different types of functions, user defined functions. First one, let's see first one. Function is a keyword, add is user defined function. I have given two variables, that is two parameters. What is parameters? X and Y. கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் எனக்கு 2 வேல்யூஸ் தேவைப்படுது இல்லையா? ஸோ ஐ ஹவ் மென்ஷன் 2 வேரியபிள்ஸ். 2 வேரியபிளையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு ஐ ஹவ் கிவன் கமா நோட்டேஷன் ஹியர். இந்த பர்டிகுலர் லைனுக்கு என்ன பேர் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் ஆர் ஃபங்க்ஷன் ஹெட்டர். இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் ஹெட்டரில் இங்கே என்ன வரக்கூடாது, செமிகோலன் வரக்கூடாது. ஸோ ஆஃப்டர் திஸ் யூ கேன் ஹாவ் அ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ஹெட்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம கோடிங் எழுதணும். ஸோ தட் பர்டிகுலர் கோடிங் வில் பி என்க்ளோஸ்ட் பை வித்தின் திஸ் கர்லி பிரேசஸ், ஓப்பன் கர்லி பிரேஸ் வித் க்ளோஸ் கர்லி பிரேஸ், பேர் ஆஃப் கர்லி பிரேசஸ். சரி, இதுக்குள்ளே என்ன கோடிங் இருக்குது, என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, sum is another variable used to add values. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சம்மில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஐ நீட் another variable to show my output, which is called as sum. சரி, சிம்பிள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சம்மில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கோ எதுக்கு சொல்லி கொடுத்தா, எக்கோ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லைக் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இது எக்கோன்றது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது, யூஸ் டு பிரிண்ட். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல sum is equal to அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். தட் வில் பி என்க்ளோஸ்டு பை டபுள் கொட்டேஷன். இப்போ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறது அப்படியே என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். எப்போ அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும்னா நம்ம அதை விதின்
டபுள் கொட்டேஷனில் கொடுக்கும்போது தட் பர்டிகுலர் வேர்ட் வில் பி பிரிண்ட் இன் தி அவுட்புட். அப்போ சம் இஸ் ஈக்குவல் டுன்றது ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங்கில் கொடுக்கறதுனால எனக்கு அவுட்புட்டில் எப்படி காமிக்கும், எனக்கு சம் ஈக்குவல் டுன்னு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, அதுதான் நான் டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இட் வில் பிரிண்ட் ஃபர்ஸ்ட் இந்த அவுட்புட். ஓகே, லெட்ஸ் சி. சம் ஈக்குவல் டு அது ஸ்ட்ரிங்கில் கொடுத்ததுனால அது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன் இங்கே, சம். சம்ன்றது வேரியபிள் தட் வில் ஹோல்டு தி ஆன்சர் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த ரெண்டு எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணி சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது ஆன்சர் இந்த இடத்துல சம்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இங்கே ஒரு முக்கியமான கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இப்போது இந்த வேரியபிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இந்த வேரியபிளுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கு, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. யூ நோ த மீனிங் ஆஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், HTML படிச்சிருப்பீங்க. பிரேக்குன்றது அடுத்த லைனுக்கு கர்சர் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும், விச் இஸ் கால்ட் அஸ் அ பிரேக் ஸ்டேட்மெண்ட். அதையும் நான் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன். அப்போது இந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணக்கூடிய வேரியபிளுக்கு லெஃப்ட்லேயும் எனக்கு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வருது, ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பிரேக்குன்ற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸும் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லைனில் கர்சர் மூவ் ஆகணும். அப்போது இங்கே நான் வந்து வெறும் சம்மன் கொடுக்காம யூ ஹாவ் டு யூஸ் டாட் சிம்பிள் இன் போத் த சைட்ஸ். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு. டாட் சிம்பிள் ஹியர் இஸ் கால்ட் as what type of operator means concatenation. இது வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வாட் ஆஸ் தட் கொஸ்டின் கால்ட் as concatenation operator and data types. அதில் பார்த்தீங்கன்னா டாட் சிம்பிள் அண்ட் டாட் ஈக்குவல் டு அந்த மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் கன்கார்டினேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். எதுக்காக அந்த கன்கார்டினேஷன் நம்ம இங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் எனக்கு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வருது. அதனால் வெறும் சம்முன்ற வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணாமல் இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் நான் டாட் யூஸ் பண்ணணும். கம்பல்சரி யூ ஹாவ் டு யூஸ் டாட் வித் திஸ் வேரியபிள். இப்போது இங்கே நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னா இங்கே டாட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, இப்போது இங்கேயும் நான் சம் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கில் கொடுக்கலன்னா இங்கே டாட் எக்கோக்கு நேராக சம் அப்படி டாட் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ரீரைட் பண்ணி காமிக்கிறேன். எக்கோ டைரெக்டாக நான் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன், இந்த ஸ்ட்ரிங்கே கொடுக்கல நான். அப்போ என்ன வரணும், ஸ்ட்ரிங் இருந்தால் தான் டாட் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங் வேல்யூஸ் எதுவும் இல்லைன்னா டைரெக்டாக என்ன பண்ணலாம், நான் ஐம் கோயிங் டு யூஸ் சம். இப்போ இங்கே சம்மில் ஆட் பண்ண வேல்யூ டைரெக்டாக எக்கோவில் பிரிண்ட் ஆகிடும், அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இப்போ இங்கே நான் டாட் வைக்கலை. ஏன் டாட் வைக்கலை இங்கே, பிகாஸ் எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது, ப்ரீ டிஃபைன் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. there is no any string values. அதனால் டைரெக்டாக நான் சம்மோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டேன். no concatenations operator should be used here. ஓகேவா, now understood. ஸோ இங்கே ரெண்டு பக்கமே எனக்கு ஸ்ட்ரிங்ஸில் வர்றதுனால both the side I have used concatenation operator which is called as dot. புரியுதா? இப்போ இங்கே எனக்கு என்ன இருக்கும், sum is equal to நான் ஆட் பண்ண வேல்யூ காமிக்கும், அடுத்த லைனுக்கு கர்சர் மூவ் ஆகிடும். இதுதான் இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்க மீனிங். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோடனே யூ ஹாவ் டு டெர்மினேட் பை செமிகோலன். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஒன் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் இன் parameterized function. Now I move on to the second function, going to introduce the second function in the same program. Understood this? ஒரே ப்ரோக்ராமில் நான் ஆட் முடிச்சிட்டேன், அதே ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ட்ராக்டும் பண்ண போகிறேன். அப்போ இங்கே நம்ம பண்ண முடியாது, திரும்பவும் என்ன பண்ணுறேன், நான் சப் ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, இட் வில் பி கால்ட் அஸ் மாடியூல்ஸ். இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் இருக்குது, யூ கேன் கோ த்ரூ த பேஜ். அந்த பேஜில் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன மாடியூல்ஸ் இந்த மாதிரி சப் ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ், PHP ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் த செகண்ட் ஒன். ஃபங்க்ஷன் கீவேர்டு இருக்குது. நான் சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம் என்னென்னு கொடுக்குறேன்னா சப்ட்ராக்ஷன். யூ கேன் கிவ் எனி மைனஸ், யூ கேன் கிவ் யுவர் ஓன் ஃபங்க்ஷன் நேம் ஹியர். இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் ஆல்ரெடி கிவன், அதே வேரியபிள் பராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா சப்ட்ராக்ஷனுக்கு. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு யூஸ் சம் அதர் வேரியபிள் நேம் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ என்ன அப்ளை பண்ணுறேன் இங்கே, ஐ எம் யூஸிங் A and B வேரியபிள். ஓகேவா, ஸோ லெட்ஸ் கோ இன் டு தட் கோடிங். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சம் யூஸ் பண்ண மாதிரி இங்கே என்ன வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன்னா சப்ன்ற வேரியபிள்
யூஸ் பண்ணுறேன். சப்ட்ராக்ட், சப், எஸ், ஏ, இசட் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ you give a minus b. Look at this echo statement. இந்த echo statementல sub is equal to ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கிறதுனால இந்த சப் வேல்யூ அவுட்புட் வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுறேன், கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன், டாட். இதுக்கப்புறம் நான் பிரேக்கு கொடுக்கல, ஏன்னா ப்ரோக்ராம் இதோட நான் ஸ்டாப் பண்ண போகிறேன், அடுத்த லைனுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ ப்ரீவியஸில் பிரேக் யூஸ் பண்ணிக்க, சம்முக்கு அப்புறம் அடுத்த லைன் கர்சர் மூவ் ஆகிறதுக்காக. இங்கே கொடுக்காததுனால இங்கே இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணல, நான் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணலை. ஆனால் ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனில் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இங்கேயும் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வருதுனால. இந்த இடத்துல வேரியபிளோட ஆன்சரை பிரிண்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே நான் கொடுக்கல, ஸ்ட்ரிங் வேல்யூஸ் கொடுக்கல. ஸோ யூ லீவ் இட், யூ நோ நீட் டு கிவ் ஹியர் அஸ் அ டாட் சிம்பிள். கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஐ ஹவ் ஃபினிஷ்டு மை 2 different ஃபங்க்ஷன். இப்போது திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப், ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். திஸ் இஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ரூல்? ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியாச்சுன்னா ஐ ஹாவ் டு கோ ஃபார் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், நம்ம இந்த ஆன்சரெல்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் கால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஐ டென்ட் கிவ் எனி வேல்யூஸ் ஹியர். இனிமேல் தான் நான் வேல்யூவை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ பாஸிங் த வேல்யூஸ் டு த எக்ஸ் அண்ட் ஒய் ஆஸ் வெல் அஸ் ஏ அண்டு பி. எப்படி அதை பாஸ் பண்ணணும்? ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக நீங்கள் பாஸ் பண்ணணும். லெட்ஸ் see. எஸ், திஸ் both the statements are function call statement. என்ன ரூல்? ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ரூல் சொல்லி கொடுத்தேன்னா, அந்த ஃபங்க்ஷன் நேம் அப்படியே நம்ம போட்டால் போதும். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம்? ஆட். அப்போ கால் ஸ்டேட்மெண்ட்லேயும் என்ன கொடுக்குறேன், நான் ஆட்ன்ற ஃபங்க்ஷனை நான் கால் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் பர்டிகுலர் லைன் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். நான் வேல்யூஸை பாஸ் பண்ண போகிறேன். ஒன்று 1000, இன்னொன்று 2000. ஸோ திஸ் 1000 ஆட்டோமேட்டிக், எப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறோமோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, திஸ் 1000 வில் பி ஸ்டோர்ட் இன் த வேரியபிள் எக்ஸ். அப்போ 1000ன்ற வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸில் ஸ்டோர் ஆகிடும். செகண்ட் பார்ட் என்ன இருக்குது, கமா கொடுத்தாச்சு. செகண்ட் பார்ட் ஆஃப் வேல்யூ என்ன இருக்குது, 2000. ஸோ எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 2000 கொடுக்குறேன்னா ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ திஸ் 2000 ஆட்டோமேட்டிக்கலி பாஸ் த வேல்யூஸ். 2000 வேல்யூ இஸ் ஸ்டோர்ட் இன் ஒய். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இந்த 2000ன்ற வேல்யூ ஒயில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட்? இப்போ பாஸ் பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கேல்குலேட், ஆட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், இட் வில் ஸ்டோர் இன் தி சம். இப்போ அவுட்புட்டில் என்ன தெரியும் எனக்கு? ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு 3000. இப்போ நெக்ஸ்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் வந்துடும். பிகாஸ் ஆஃப் ஐ ஹாவ் கிவன் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? லெட்ஸ் கோ ஃபார் த செகண்ட் ஃபங்க்ஷன். இப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபங்க்ஷன் நேம்? சப். ஸோ சப் ஆஃப் 2 values I am passing, 1500 and 500. So the first value is automatically stored in the variable A. So second value 500 is automatically stored in the variable B. Okay, so it will be calculate. அப்போ subtract ஆகிட்டு subன்ற variable store. Sub is equal to நம்ம வந்து stringல கொடுத்துருக்கோம். So automatically sub is equal to இங்கே மைனஸ் பண்ணி வர ஆன்சரை எனக்கு அவுட்புட்டில் காட்டும். So this is a simple example of parameterized function. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்கிறேன்னா, parameterized ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பேசுகிறோம். parameterized ஃபங்க்ஷன்னு அர்த்தம், ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த மாதிரி ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லையும் ஐ வில் யூஸிங் சம் வேரியபிள்ஸ் கால்ட் அஸ் எக்ஸ், ஒய், ஏ அண்டு பி. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு பேர் parameterized ஃபங்க்ஷன். இப்போ இந்த வேல்யூவை அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால கூடுதலாக இன்னொரு பேர் கொடுக்குறேன்னா ஆர்குமெண்ட்ஸ். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஏன் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நான் கால் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக, ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக வேல்யூவை பாஸ் பண்ணி இந்த எக்ஸ் அண்ட் ஒய் அக்செப்ட் பண்ணிக்கும், ஏ அண்ட் பியும் அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க, திஸ் parameters இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் நம்ம கொடுக்கலாம்? ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், பெராமீட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம்.
Understand? This is a simple example of parameterized function. Now we can see a book example. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா they have passed with one argument. அதாவது ஒரே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூல் நேம்ன்றது தான் அப்படி கொடுத்துருக்காங்க. எஃப்ஐ கேன்சல் பண்ணிடுங்க உங்கள் புக்கில். எஸ்எஃப் நேம்னு இருக்கும். எஃப்ஐ கேன்சல் பண்ணிவிடுங்க. ஷார்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஸ்கூல் நேம். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்கூல் நேம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்டில் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்குது, ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் வித் பிஹெச்பி ஃபங்க்ஷன் கீவேர்டு. ஃபங்க்ஷன் நேம் என்ன அசைன் பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் நேம். ஒரே வார்த்தை தான் சேர்ந்து போடல, இல்லைனா அண்டர்ஸ்கோர் ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஒரே வார்த்தை தான் அர்த்தம். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் வித் ஒன் பேராமீட்டர் எஸ் நேம். ஸ்கூல் நேம் வந்து ஷார்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேராமீட்டர் வேரியபிள் பேர் எஸ் நேம். இந்த கர்லி பிரேஸ் வந்து நெக்ஸ்ட் லைன்லேயும் போடலாம், இல்லை சேம் லைன்லேயும் போடலாம், விச் இஸ் நாட் அ மிஸ்டேக். ஓகே, எதுக்கு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்கன்னா யாராவது தெரியாமல் செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணிட போகிறாங்க. ஃபார் தட் கன்சர்ன் ஒன்லி புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஓப்பன் கர்லி பிரேஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் கர்லி பிரேஸ் இந்த நெக்ஸ்ட் லைன். ஓகேவா? எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஸ்ட்ரிங் வேல்யூ? இன் தமிழ்நாடு. ஓகே, இன் தமிழ்நாடுன்றது ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஒரு லைன் பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூல் நேமை வாங்கி இது வந்து வேரியபிள். எஸ் நேம்ன்றது வேரியபிள். இந்த நேம் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளில் ஆன்சரை பிரிண்ட் பண்ணிவிட்டு இன் தமிழ்நாடு அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரிங்குள்ளே கொடுக்குறாங்க. இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது கொட்டேஷன். இந்த கொட்டேஷன் வந்து இப்படி இருக்கணும். இன்னுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ஃபேஸில் இந்த டைரக்ஷனில் இருக்கணும். இன் தமிழ்நாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டாட். ஏன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட்ன்றது இன்னொரு ஸ்ட்ரிங் வேல்யூ தனித்தனியாகவும் கொடுக்கலாம், சேர்ந்தும் கொடுக்கலாம். அதுக்காக தான் இங்கே டாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டாட் அதாவது கன்கார்டினேட் ஜாயின் பண்ணுறதுக்காக பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வேரியபிள் நேமை. இந்த வேரியபிள் நேமை இங்கே கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேரியபிள் நேம் வரும்போது கன்கார்டினேஷன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எக்கோஸ் தான் இருக்குது, எக்கோ ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கனால டாட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ எக்கோ வேரியபிள் நேம், அந்த நேமை வாங்கி ஸ்கூல் எங்கே இருக்குது நேமை வாங்கி இன் தமிழ்நாடு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனில் போயிடும். பிகாஸ் இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட எனக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரே ஒரு லைன் தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எத்தனை கால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்தனை டைம்ஸ் ஐ எம் யூஸ் டு கால் த ஃபங்க்ஷன் யூசர் ஃபங்க்ஷன் நேம். இந்த யூசர் ஃபங்க்ஷன் நேமை எத்தனை டைம்ஸ் கால் பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 5 டைம்ஸ் கால் பண்ணுறாங்க வித் டிஃப்ரெண்ட் ஆன்சரோட. இதே ஃபங்க்ஷனுக்கு எத்தனை டைம்ஸ் ஒவ்வொரு வேல்யூ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறாங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வேல்யூஸ் இருக்குது. இட் வில் ஆட்டோமேட்டிக்லி பாஸ் திஸ் வேல்யூ டு த வேரியபிள் அப்படின்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் சொல்லி கொடுத்தேன். இப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்குது? ஸ்ட்ரிங் வேல்யூ தான் இருக்குது. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை. அப்போ இந்த பர்டிகுலர் கால் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் எங்கே பாஸ் ஆகும்? இந்த நேமில் பாஸ் ஆகும். அப்போ என்ன அவுட்புட் இருக்கும் எனக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் அவுட்புட் நான் சொல்கிறப்ப கவனிங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை. இந்த வேரியபிளுக்கு ஆன்சர் பிரிண்ட் பண்ண உடனே நான் திரும்பவும் ஸ்ட்ரிங்கில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். என்னது? மதுரை இன் தமிழ்நாடு. இதுதான் ஃபர்ஸ்ட் கால் ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர். பிரிண்ட் ஆனோடனே பிரேக் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே மூவ் ஆகிடும்? நெக்ஸ்ட் லைனில் போயிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்லி ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எகெயின் இட் வில் கால் அனதர் ஃபங்க்ஷன் வேல்யூ. என்ன வேல்யூ இருக்குது? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி. அப்போ செகண்ட் ஆன்சர் என்னவா இருக்குன்னா இந்த கால் ஸ்டேட்மெண்ட் வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆகும். இப்போ செகண்ட் வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி அப்படின்ற இந்த வேரியபிளுக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகிட்டு இன் தமிழ்நாடு கோஸ் டு த நெக்ஸ்ட் லைன். தேர்ட் ஆன்சர் என்ன பிரிண்ட் ஆகும்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை இன் தமிழ்நாடு. எகெயின் பிரேக் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டையும் பிரிண்ட் ஆகும். ஸோ எத்தனை டைம்ஸ் ஆன்சர் பிரிண்ட் ஆகிருக்கும் எனக்கு? 1 2 3 4 5 டைம்ஸ் அப் டு திருநெல்வேலி வரைக்கும் ஆன்சர் எனக்கு பிரிண்ட் ஆகும்.
அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா என்ன இருக்குது எனக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ கர்சர் ஆட்டோமேட்டிக்லி மூவ் ஆன்ஸ் டு தி நெக்ஸ்ட் லைன் இந்த அவுட்புட் ஸ்க்ரீன். அவுட்புட் ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட் லைனில் வந்து நிற்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் எக்ஸாம்பிள். இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா 2 வேல்யூஸ் பாஸ் பண்ண போகிறாங்க. இங்கே என்ன வேல்யூ பார்த்தோம்? ஸ்கூல் நேமை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஒரு வேல்யூ என்ன ஸ்கூல் நேம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை, அது மாதிரி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி, அது மாதிரி 5 டைம்ஸ் நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ணோம். இங்கே அதே மாதிரி யூஸிங் 2 ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன எடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஸ்கூல் நேம் கூட என்ன ஆட் பண்ணுறாங்க? ஸ்ட்ரென்த்ன்ற வேரியபிளை ஆட் பண்ணுறாங்க. லெட்ஸ் கோ ஃபார் த ப்ரோக்ராம். ஓகே, look at the second ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா அகெயின் ஸ்கூல் நேம். ஃபர்ஸ்ட் 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நேம் ஸ்கூல் நேம் கமா இன்னொரு ஆர்குமெண்ட்டை காட்டுறதுக்கு யூஸ்டிங் அ கமா ஆப்ரேட்டர் கமா அனதர் வேரியபிள் கால்ட் அஸ் ஸ்ட்ரென்த். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் அந்த கர்லி பிரேஸ்குள்ளே இருக்குது. ஃபங்க்ஷனோட கோடிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு நேமை பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. எங்கேயும் பார்த்தீங்கன்னா புக்கில் அதே மாதிரி பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. இன் தமிழ்நாடு இந்த எஸ் நேம்ன்றது வேரியபிள் நேம், அதுக்கு டபுள் கொட்டேஷன் வரக்கூடாது, டாட்டும் வரக்கூடாது. ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம் தான் இங்கே ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறனால தான் இங்கே டாட் வருது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரிங் ஆரம்பிக்கிறதுனால டாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஜாயின் பண்ணுறதுக்காக கன்கார்டினேட் பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் எக்கோக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது. பிகாஸ் எக்கோ இஸ் அ ஸ்டேட்மெண்ட், ப்ரீ டிஃபைன் ஸ்டேட்மெண்ட், டாட் வரக்கூடாது. இன்னுக்கு முன்னாடி தான் நீங்கள் டாட் யூஸ் பண்ணணும். ஏன்னா இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்ட்ரென்த் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் ஈஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேல்யூவில் இருக்குது. அதனால் இந்த வேரியபிள் கொடுத்ததுக்கப்புறம் டாட் யூஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்னுக்கு முன்னாடி இப்படி வரணும் கொட்டேஷன், இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் ஈஸ், இது வரைக்கும் க்ளோஸ் கொட்டேஷன். இன்னில் ஸ்டார்ட் பண்ணி ஈஸ் வரைக்கும் க்ளோஸ் கொட்டேஷன். அப்போ முன்னாடி எனக்கு வேரியபிள் வர்றதுனால இங்கே ஒரு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. என்ன வேரியபிள் நேமு? ஸ்கூல் நேம். ஓகேவா? இங்கே யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போது இங்கே முடிஞ்சிருச்சு. எனக்கு இன்னொரு வேரியபிள் ஆன்சரும் பிரிண்ட் பண்ணுறாங்க. வாட் இஸ் த செகண்ட் வேரியபிள் நேம்? ஸ்ட்ரென்த். அப்போது இங்கே ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால இந்த வேரியபிள் இது கூட ஆட் பண்ணுறதுனால முன்னாடி எனக்கு கன்கார்டினேஷன் தேவை. இதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரிங் வேல்யூ இல்லை, அதனால் ஸ்ட்ரென்த்துக்கு அப்புறம் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் தேவையில்லை, அதனால் முன்னாடி யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த் இஸ் அ வேரியபிள். புரியுதா ஏன் இங்கே வந்து டாட் வருதுன்றது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் யூஸிங் ஆஃப் திஸ் ஸ்ட்ரிங்கு கூட ஏதாவது ஒரு வேரியபிள் ஜாயின் பண்ணும்போது யூ ஹாவ் டு யூஸ் அ கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். அப்போ இங்கே முன்னாடியும் பின்னாடியும் எனக்கு வேரியபிள்ஸோட ஆன்சரை இங்கே அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கால் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கூல் நேம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் கால் பண்ணுறாங்க? 1 2 3 4 5 டைம்ஸ் கால் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ 5 டைம்ஸ் எனக்கு ஆன்சர் பிரிண்ட் ஆகணும். அப்போ இங்கே 2 வேல்யூ கொடுக்கணும். ஏன்னா 2 பேராமீட்டர்ஸ் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்று ஸ்கூல் இன்னொன்று ஸ்ட்ரென்த். அதுக்கேற்ற மாதிரி இருக்கா? எஸ் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை, அதோட ஸ்ட்ரிங் வேல்யூ ஒரு வேல்யூ முடிஞ்சிச்சு பிகாஸ் கமா கொடுத்தாச்சு. அப்போது திஸ் பர்டிகுலர் வேல்யூ இஸ் பாசஸ் டு ஸ்கூல் நேம். சரியா? இந்த வேல்யூ அப்படியே ஸ்கூல் நேமுக்கு பாஸ் ஆகும். கமாக்கு அப்புறம் தான் 200 இருக்குது. அப்போ இந்த வேரியபிள் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்லி பாஸ் திஸ் வேல்யூ டு வேரியபிள் கால்ட் அஸ் என்ன பேராமீட்டருக்கு பாஸ் ஆகும்னா ஸ்ட்ரென்த். இப்போ 200 எங்கே பாஸ் ஆகும்? ஸ்ட்ரென்த்துக்கு பாஸ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் அவுட்புட் நான் எழுதி காமிக்கிறேன். ஆஃப்டர் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க எப்படின்னு. அப்போ ஃபர்ஸ்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் அவுட்புட் நான் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்கோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எஸ் நேம் இருக்குது. அப்போ எஸ் நேமுக்கு என்ன வேல்யூ இருக்குது நமக்கு? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது. என்ன இருக்குது? இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்ட்ரென்த் ஈஸ் வரைக்கும் எனக்கு கொட்டேஷனில் இருக்குது. அப்போ அது வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். ஈஸ் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரென்த். அப்போ ஸ்ட்ரென்த்தில் என்ன வேல்யூ இருக்குது? இப்போ எனக்கு 200 இஸ் பாசஸ் டு த வேரியபிள் கால்ட் அஸ் ஸ்ட்ரென்த். அப்போது இஸ் 200. ஸோ இட் வில் பிரிண்ட் த ஃபர்ஸ்ட் வேல்யூ. அது மாதிரி ஃபர்ஸ்ட் வேல்யூ முடிஞ்சதுக்கப்புறம் இட் வில் பிரிண்ட் த செகண்ட் வேல்யூ.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் இந்த இடத்துல பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அப்போ என்ன ஆகும்? பிரேக் ஸ்டேட்மெண்ட் இல்லாததுனால இட் வில் பிரிண்ட் இன் அப்படி கண்டினியூஸாக ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ அவாய்ட் தட் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ஒரு டாட் வச்சு ஸ்ட்ரெங்த்துக்கு அப்புறம் ஒரு டாட் வச்சு பிரேக்கை மட்டும் தனியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பிரேக்கும் ஒரு நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரெங்த்துக்கு அப்புறம் இந்த வேரியபிள் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வரதுனால டாட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா கண்டினியூஸாக இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ what's your wish you can able to give in that way. So it will be like that. Government Higher Secondary School in School Tiruchi in Tamil Nadu and strength is 300. So it will print all other call statements. Okay, so 5 times I am calling here. Then move on to the next third example. Okay, let's see. Function keyword sum, function name, 2 arguments or parameters x and y. இதுலேயும் just add பண்ணுறாங்க, இங்கே return பண்ணுறாங்க. Why this return statement is used? இங்கே வந்து return statement புரிய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். எக்கோ ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. இப்போ இதுவே ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ்லலாம் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே எக்கோ ஸ்டேட்மெண்ட் இருக்கும், பிரிண்ட் பண்ணுறக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம். பட் திஸ் எக்ஸாம்பிள் தேர் இஸ் நோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வித்தின் திஸ் பிளாக். அப்போ ஆன்சர் எப்படி பிரிண்ட் பண்ணோம்? ஸோ ஐ வில் கிவ் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆஃப்டர் த கர்லி பிரேஸ். இந்த ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்லேயே அது எக்கோ கொடுத்தாச்சு. Now let's see. Function keyword sum, x and y is a variables. ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எதை ரிட்டர்ன் பண்ணுறோம்னா இசடோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். பிகாஸ் இந்த இசடில் தான் எனக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, கம் டு திஸ் எக்கோ ஸ்டேட்மெண்ட். எக்கோ இதையே அப்படியே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்கில் தானே இருக்குது. 5 என்ன ஸ்ட்ரிங்கில் இருக்குது, திஸ் இஸ் அவுட்புட். ஓகே, 5 + 10 = ஏன்னா 5 + 10 = ஸ்ட்ரிங்கில் இருக்குது. அப்படியே எனக்கு அவுட்புட்டில் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபங்க்ஷன் அண்ட் டைரெக்டாக கால் பண்ணுறேன். எதில் கொடுத்துருக்கேன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னே பார்த்த எக்ஸாம்பிள்லாம் வெறும் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருப்போம் வித்தவுட் யூஸிங் எக்கோ ஸ்டேட்மெண்ட். பட் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்லேயே நான் சம்மை கால் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அ காலிங் ஸ்டேட்மெண்ட். காலிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் கூட யூனியேஷன் ஆப்ரேட்டர் இன் போத் தி சைட்ஸ். பிகாஸ் இந்த வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எனக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது, வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கு அப்புறமும் எனக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது. ஸோ சம் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன பாஸ் பண்ணுது 5, 10. ஸோ 5 will passes to x, 10 is passes to y. ஸோ ரெண்டு இடத்துலையும் கன்கார்டினேட். இப்போ என்ன வரும் எனக்கு ஆன்சரு? ஸ்ட்ரிங்க்கு அப்புறம் ஆன்சரை பிரிண்ட் பண்ணுறோம் 15. ஸோ வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக். ஆட்டோமேட்டிக்லி கர்சர் இஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் லைன். இங்கே வந்து நிற்கும். திரும்பவும் செகண்ட் டைம் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன் வித் யூஸிங் திஸ் எக்கோ. அதே மாதிரி பிரிண்டில் என்ன இருக்குது எனக்கு 7 + 13 = வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். பிகாஸ் தட் இஸ் இன் ஸ்ட்ரிங். ஆஃப்டர் தட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொட்டேஷன் இருக்கிறது எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் சம் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் வேல்யூ 7. 7 is initialized as x, 13 is initialized as y. So it will be add. So value is 20. Automatically cursor is move on to the next line. So இங்கேயும் அதே மாதிரி தான். So it will print function 2 + 4 = ஏன்னா ஸ்ட்ரிங்கில் இருக்கிறதுனால பிரிண்ட் ஆகும். இங்கே டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் இட் இஸ் ஸ்ட்ரிங். இதுக்கப்புறம் பிரேக் இல்லைனால கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் தேவையில்லை. ஸோ இதோட முடியறதுனால no need of given any dot after this function call statement. echo statementல கொடுத்துருக்கிறதுனால கொடுக்கல. So first 2 will passes to x, 4 is passes to y. So it will add. So this is the output is shown in the screen. Okay students. So go through this video and do the assignment. Let us continue the array concept in PHP in the next session. Okay. Thank you so much.